உட்காருன்னு சொல்றேன்ல. என்ன பண்றிய மச்சான்? உட்கார். மச்சான் என்ன பண்றிய? ஏய் சும்மா கத்தாத. இப்ப நீ போக போறியா இல்லையா? இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணு வீட்ல இருந்தா நீ இருக்கிறது இந்த ரூமுக்கு தாண்டி அசிங்கம். சி கிளம்பு. ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டா, நீ விடு. ஃபலிமா, என்ன மத்தவங்க காயப்படுத்தினா கூட பெருசா இருக்காது. ஆனா இப்போ நீங்களே என்ன திரும்ப திரும்ப காயப்படுத்தணும்னு ஒவ்வொரு விஷயமும் பண்றது பரவாயில்ல, விடுங்க வலிமா. அது எப்படி? நீ எல்லாரையும் காயப்படுத்துவ, அதுக்கு நான் பதில் சொன்னா உன்னை காயப்படுத்துற மாதிரி இருக்கா? அப்ப மத்தவங்க நிலைமை? அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நடந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு என்னை நம்பு. மாமா, சித்தி, இது கேக்க இந்த வீட்ல நாதி இல்லையா? ஐயோ மாமா, சித்தி, யாருமே இல்லையா இந்த வீட்ல இந்த அநியாயத்தை கேக்க? ஐயோ ஐயோ, ஆரம்பிச்சிருச்சுல்ல, போதுமா? இனி இந்த வீட்ல நிம்மதியே இருக்காது போல இருக்கு. என் தலை எழுத்து. இப்படி பண்றாங்களே. என்னம்மா, என்னாச்சு விஜய்? விஜய், என்னாச்சு விஜய், என்னாச்சு? சித்தி, ஏன் அழற? நான் என்ன பண்ணுவேன்? விஜய், என்னாச்சுன்னு கேக்குறல, சொல்லு விஜய். சபா, என்னாச்சு? சித்தி, என்னாச்சு? நான் யாரு சித்தி? இந்த வீட்ல நான் யாரு? இது என்ன கேள்வி? நீ இந்த வீட்டோட மருமக, கார்த்தியோட பொண்டாட்டி. இத நீங்க தான் சித்தி சொல்றீங்க. ஆனா அவங்க ரெண்டாம் தரமா பிருந்தாவ கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம நான் இருக்கிற ரூமுக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்து நான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்ன வெளியே துரத்துறாங்க சித்தி. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது ரெண்டாவது பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து என்ன இப்படி அடிச்சு துரத்துறாங்களே. நான் இப்ப எங்க சித்தி போவேன்?